அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தொகுதியாக கோவை தொகுதி மாறியுள்ளது. எதிர்பார்க்கப்பட்டது போலவே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அங்கு போட்டி போடுகிறார். இவரை எதிர்த்து திமுக சார்பில் முன்னாள் கோவை மேயர் கணபதி ராஜ்குமாரும் அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரனும் களம் இறங்குகின்றனர். கோவையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான தொகுதியாக அறியப்பட்டாலும் எதிர்த்து நிற்கும் இரு வேட்பாளர்களுமே கோவை மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள். கணபதி ராஜ்குமார் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் இருந்தவர். அவரின் மறைவுக்கு பிறகு திமுக பக்கம் ஒதுங்கியவர். கோவை மேயராக இருந்தவர் என்பதால் மக்களிடத்தில் அறிமுகம் தேவையில்லை. அதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரன் தற்போது அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக உள்ளார். இவர் 18 வயதில் இருந்தே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறார். இவரின் தந்தை சிங்காநல்லூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். கோவையில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் படித்தவர். இப்படி இரு திராவிட கட்சிகளும் பலமான வேட்பாளர்களை களம் இறக்கியுள்ளதால் அண்ணாமலைக்கு அவ்வளவு எளிதாக வெற்றி கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. அதே வேளையில் அண்ணாமலை என்பதால் கண்டிப்பாக அதிக ஓட்டுகள் விழும் என்பதையும் மறுக்க முடியாது. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.